ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமன் கதையே அதை பசங்க கேட்கும் வாழ்வில் அத்தனை சுகமே. சப்ஸ்கிரைப் டச் பண்ணிட்டு பாருங்க. அருமையான ஒரு வடிவாய் நின் மலமார்பினில் வாழ்ந்த உண்மையின் வல்லாண்டு வடிவா சுகவி வளர்த்துறையின் பல்லாண்டு படைப்போ முழங்கும் அப்பாஞ்ச சக்தியும் வல்லாண்டு. நன்றி வணக்கம். திருவாளர் SLNS பொறியியல் ஆசிரியர் வழங்கி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய விருந்தினரை சீர்வலர் ஸ்ரீ நாராயண தேசிய சுவாமிகள் அவர்களே, மிகச்சிறந்த ஒரு உரையை ஆற்றி எங்களை போன்றவர்கள் மேடையில் அமர்வதற்கு ஒரு மாணவனுக்கு எப்படி பாடம் அளிக்க வேண்டும், அரசியல்வாதிகள் எப்படி காத்திருக்க வேண்டும், அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் தேர்தல் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அனைத்தின் வழியாகத்தான் பதவி வர வேண்டும். அது அரசு பதவியாக இருந்தாலும் சரி, அது அரசியலை காத்திருக்கின்ற மாணவராக இருந்தாலும் சரி, அது அரசின் வழியாக கொண்டாட வேண்டும் என்று மிகச்சிறந்த ஒரு உரையாற்ற வந்திருக்கின்ற மாண்புமிகு நீதியரசர் என் ஆனந்த அவர்களே, எனக்கு பின்னால் மிகச்சிறந்த இன்றைக்கு இந்த நாட்டிலே இருக்கின்ற மிகச்சிறந்த பேச்சாளர்களை வரிசைப்படுத்தினால் முதல் 5 இடங்களில் கட்டாயம் ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த பேச்சாளர் சொல்லியல் உழவர் எங்களுடைய வாரி கிருஷ்ணகுமார் அவர்களே, மரபின் முத்தையா அவர்களே, இந்த மேடையை அழைத்துக் கொண்டிருக்கின்ற மக்களே, நம்முடைய கம்பன் கழகத்துடைய பொறுப்பாளர்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, ஒரு அனைவருக்கும் இந்த வேலைகளுடைய நன்றி கலந்த வழங்குகிறது. என்னை அறிமுகப்படுத்திய மரியாதைக்குரிய எங்களுடைய மரியாதைக்குரிய கோவில் பதார்த்தங்கள் அவர்கள் என்னை பேச்சாளர்கள், நான் பேச்சாளர்களே ஏனென்றால் தமிழ் சமுதாய பேச்சாளர்களை மாணவர்களே பேச்சாளர்கள் மட்டுமே வைத்திருக்கும் பொழுது அவர்களை தலைவர்களால் ஒருபொழுதும் பேசுகிறார். இந்த தமிழ் சமுதாயத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய 2 தலைவர்கள், ஒருவர் பாரத், இன்னொருவர் இருவரும் தலைவர்களாக இருந்தார்கள். கவிதையில் தமிழும் அவர்கள் பாடப்பொருளாக இருந்தது. ஆனால் அவர்கள் கவிஞர்களாக இருந்த காரணத்தால், கவிதை அவர்கள் பாடப்பொருளாக இருந்த காரணத்தால் இந்த தமிழ் சமுதாயம் அவர்களை தலைவர்களாக ஏற்றுக்கொள்ளவில்லை. பாடகம் செய்பவரை கண்டால் பயன்பொருள் ஆளாக பார்ப்பா, மோதி விழுந்து விட அவர் முகத்தில் காலை ஒரு தலைவரால் மட்டும்தான் நல்லதொரு இணை செய்ய திறன்கள் கூறி நெருங்குள்ளோ சொல்லை சிவகங்கி சுழற்கை வரிகள் படைத்துவிட்டால் மன்னரை தாராக இந்த மாநிலம் நலன்பெற வாழ்வதற்கு ஒரு தலைவரால் மட்டும்தான் சொல்ல. அப்படி சொன்ன தலைவர் மாதங்களை செய்து மடலை கொடுப்போம் அப்படின்னு ஒரு தலைவரால் சொல்ல. ஆனால் அவர் கவிஞராக பேச்சாளராக இருக்கிறதால் இந்த சமுதாயம் வெளியே போகிறார். அவர் எப்படி சொல்றார், நீங்க நியாயமா நடந்துக்க, சீக்கிரம் ராமனையெல்லாம் உன்னோட சண்டை போட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. ஆனா அந்த துணை வரி, கண் வரி இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது. அன்புக்கு தெரிஞ்சது இது நம்ம வந்த தூது ஜெயிக்கிறார். ஆனா அவர் போன தூதுக்கு மட்டும் இல்லை அப்படிங்கிறது கம்பராமாயணத்துக்கு ஒரு விளக்கம். அவர் சீரியையும் கேட்டார். போயிருக்கும்போது அவர் ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட் எங்கே சீரை இருக்க முடியும்னு பார்க்கிறார். மண்டோதரியை கூட சந்தேகப்படுறாரு, சீரை அடிச்சுமோ இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்க
கோவில் மடத்திலே கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலமாக நாம் நம்ம முந்தின சுவாமிகள் ஆரம்பித்து அது மெதுவாக போய்கிட்டு இருந்த டிஜிட்டலைசேஷன் ஒர்க்கு நாம் நம்பர் 1 விரிவுபடுத்தணும், வேகப்படுத்தணும். இப்போ சுமார் 10,000 அறிவியல் நூல்களை நம்ம டிஜிட்டல் லைப்ரரியாக பண்ணியிருக்கோம். அந்த 10,000 நூல்களையும் யாரும் படிக்கிறது. நம்ம பாலகிருஷ்ணகுமார் போன்றவர்கள் இருந்தால் அவர்கள் வாழ்க்கை மூலம் படித்து இருப்பாங்க. இப்போ படிக்க வைக்கிறதுக்காக நாங்கள் புதிய புத்தகத்தை வேற ஆரம்பிச்சு வாரம் ஒரு புத்தகத்தை நாங்கள் திறனாய்வு செஞ்சு ஒரு 5 பக்கத்துக்கு சுருக்கி 1000 பக்க புத்தகத்தை 5 பக்கமாக சுருக்கி அதை பற்றி ஒரு ஆடியோ விவாதம் பண்ண வச்சு படிக்க வைக்க முயற்சி பண்ணுறோம். அது பண்ணுறதுனால ஒரு 250 பேர் அது 3 மணி படிக்கிறாங்க. ஆனால் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ உள்ள ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலத்தில் நாம் இதோட பதிவேற்றம் மட்டும் செஞ்சுட்டா போதுமா? இதிலிருந்து மக்கள் ஒரு அறிவை பெற வேண்டுமானால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நாமே உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தோம். இப்போ கோவிலூரிலே அதற்காக கோவில் GPT என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதற்குள்ள எல்லா கம்ப்யூட்டர் எல்லாமே நம்மளுக்கு அந்த தேவையை புரியிருக்கோம். இன்னும் ஒரு 4 மாதம் 6 மாதம் கழித்து யாராவது யுத்த காலத்தையும் திருக்குறளையும் ஒப்பிட்டு எனக்கு ஒரு கட்டுரை வேண்டும் என்று கேட்டால் நமது கோவில் GPT தெளிவாக சொல்லணும். அந்த நிலைமைக்கு வருவதற்கு அதில் பிரபலமானது முக்கியமான அடித்தளமாக வைத்திருக்கிறோம். 2வது திருக்குறள். நமது கம்பவாதிகள் 1500 மணி நேரம் இதுவரை திருக்குறள் வகுப்பு எடுத்திருக்கிறார்கள். அத்தனை ஆய்வுகளையும் எடுத்து இந்த GPT போடுறோம். அதனால நீங்க நன்றி செய்ய என்ற அதிகாரத்தை பற்றி விளக்கமாக கூறுனா அந்த அதை வேறு எதுவாக தொடர்புபடுத்த வேண்டும் என்றால் இப்போ AI என்று சொல்லும்போது அது ரொம்ப சின்ன சிக்கல். கம்பனை ஒவ்வொரு முறை வாசிக்கும் போதும் அவன் செலுத்திய கதாபாத்திரங்களின் பாங்கும் அவற்றின் ஊடாக அவன் நிலைநிறுத்தும் அதன் விழுமியல்களும் மனித குலத்திற்கான வாழ்வியல் கோட்பாடுகளும் தீராத ஆச்சரியத்தை அளிக்கின்றன. 10 பல்கலைக்கழகங்களின் பாடப்புத்தகங்களை ஒட்டுமொத்தமாக ஆய்வு செய்து பெரும் ஒரு ஞானத்தை கம்பெனியில் ஒரே ஒரு கதாபாத்திரத்தையோ அல்லது அவள் சுட்டும் ஒரு விடயத்தையோ அழகாக சிந்திப்பதன் மூலம் பெற்றுவிடுகிறது. வன்முகத்தை ஒரே சொல்லில் சொல் என்றால் அறம் என்று சொல்கிறார். மகாபாரதத்தை ஒரே சொல்லில் சொல் என்றால் புரள்கள், அறங்களின் முரண்கள் என்று சொல்லிவிடலாம். கம்பராமாயணத்தை ஒரே சொல்லில் சொல் என்றால் என்னை பொறுத்தவரை காத்திருத்தல் என்று சந்தேகமே இல்லாமல் சொல்லிவிடலாம். கால் பட காத்திருந்தது ஒரு கல், கை பட காத்திருந்தது ஒரு வில், ராவணனுடைய வில்லுக்காக காத்திருந்தது ராவணனின் உயிர், வில் படைவதற்காக காத்திருந்தான் சனகன், போர் சொல்ல காத்திருந்தால் புலி, ராமனுக்கு செய்தி சொல்ல ஒரு ஃபாரின் பாலிசி என்று பார்க்கும்போது நம்ம அனுமதி கொண்டால் திருவாரூர் SLNS பொறியியல் ஆசிரியர் வழங்கி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய பொறியியலை சீர்வரு ஸ்ரீ நாராயண தேசிய சுவாமிகள் அவர்களே, மிகச்சிறந்த ஒரு உரையாற்றி எங்களை போன்ற மேடையில் ஒரு மாணவனுக்கு எப்படி பாடம் அளிக்க வேண்டும், அரசியல்வாதிகள் எப்படி காத்திருக்க வேண்டும், அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்தின் வழியாகத்தான் பதவி வர வேண்டும். அது அரசு பதவியாக இருந்தாலும் சரி, அது அரசியலை காத்திருக்கின்ற மாணவராக இருந்தாலும் சரி, அது அரசின் வழியாக கொண்டாட வேண்டும் என்று மிகச்சிறந்த ஒரு உரையாற்ற வந்திருக்கின்ற மாண்புமிகு நீதியரசர் என் ஆனந்த அவர்களே, எனக்கு பின்னால் மிகச்சிறந்த இன்றைக்கு
இன்றைக்கு நாட்டிலே இருக்கின்ற மிகச்சிறந்த பேச்சாளர்களை வரிசைப்படுத்தினால் முதல் 5 இடங்களில் கட்டாயம் பெறப்படக்கூடிய மிகச்சிறந்த பேச்சாளர் சொல்லியல் உழவர் எங்களுடைய பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களே, மரபின் முத்தையா அவர்களே, இந்த மேடையை அழைத்துக் கொண்டிருக்கின்ற மக்களே, நம்முடைய கம்பன் கழகத்துடைய பொறுப்பாளர்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, ஒரு அனைவருக்கும் இந்த வேலைகளுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். என்னை அறிமுகப்படுத்திய மரியாதைக்குரிய எங்களுடைய மரியாதைக்குரிய பொருள் பதார்த்தங்கள் அவர்கள் என்னை பேச்சாளர், நான் பேச்சாளர் ஏனென்றால் தமிழ் சமுதாய பேச்சாளரை மாநிலங்களே பேச்சாளர்கள் மட்டுமே வைத்திருக்கும் பொழுது அவர்களின் தலைவர்களால் ஒருபொழுதும் பேசுகிறார். இந்த தமிழ் சமுதாயத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய 2 தலைவர்கள், ஒருவர் பாரத், இன்னொருவர் அவர்கள் இருவரும் தலைவர்களாக இருந்தார்கள். கவிதையும் தமிழும் அவர்கள் பாடுபொருளாக இருந்தது. ஆனால் அவர்கள் கவிஞர்களாக இருந்த காரணத்தால், கவிதை அவர்கள் பாடுபொருளாக இருந்த காரணத்தால் இந்த தமிழ் சமுதாயம் அவர்களை தலைவர்களாக ஏற்றுக்கொள்ளவில்லை. பாடகம் செய்பவரை கண்டால் பயன்பொருளாக பார்ப்பா, மோதி விழுந்து விட முகத்தில் சாதி ஒரு தலைவரால் மட்டும்தான் நல்லதொரு இணை செய்ய திறன்கள் கூறி நெருங்குள்ளோ சொல்ல சிவகங்கி சுழற்கை வரிகள் படைத்துவிட்டால் மன்னரை தாராக இந்த மாநிலம் நலன்பெற வாழ்வதற்கு ஒரு தலைவரால் மட்டும்தான் சொல்ல. அப்படி சொன்ன தலைவர் மாதங்களை மீறி செஞ்சு மடமையை கொடுக்குவோம் அப்படின்னு ஒரு தலைவரால் சொல்ல. ஆனால் அவர் கவிஞராக பேச்சாளராக இருப்பதனால் இந்த சமுதாயம் இங்கே மேடையில் வந்து அதை செய்ய காத்திருக்கிறோம். அவர்களை வரவேற்கிறோம். கம்பன் திருநாளின் தொடக்க நாள் நிகழ்ச்சியில் அறிவும் அன்பும் கருணையும் கூடி நின்ற இந்த பொழுதில் ஒரு மிகச்சிறந்த இலக்கிய ஆளுமையாக, மிகச்சிறந்த சமூக செயல்பாடுகளாக பாரதியை பற்றி நுணுக்கமாக அறிந்து தமிழகமெங்கும் பேசியிருக்கிற அற்புதமான கவிஞர், எழுத்தாளர், மிகச்சிறந்த ஆவணப்பட இயக்குனர், இன்னும் சொல்ல போனால் நம்முடைய சிவகங்கை பகுதிகளில் வங்கிகளில் பணியாற்றி வங்கி சேவையை நமக்கெல்லாம் அளித்த உன்னதமான மேலாளர், வங்கி மேலாளர் இன்றைக்கு நமக்கு மிகச்சிறப்பான ஒரு கருத்துரையை வழங்க இருக்கிறார்கள். சொல்லவன தொடர்பில்லாத சூரியன் என்ற தலைப்பில் அன்பு பாராட்டி நம்முடைய பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களை பாராட்டி அழைக்கிறார். எல்லா மொழிகளும் எல்லா மொழிகளும் உண்மைகிறது, எல்லா மொழிகளும் தோல்விகிறது, எல்லா மொழிகளும் உண்மைகிறது, எல்லா உணர்வும் தோல்விகிறது, எல்லா உணர்வும் ஒன்றாக உணர்க நினைக்கும் அவைக்கு தலை நாட்ட முடிவாங்க. எண்ணி 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 திட்டம் போட்டு எழுதினார் கம்பன். எண்ணி எண்ணி திட்டம் போட்டு எழுதினானோ எண்ணாமலேயே எங்கிருந்தோ கொட்டினானோ. எண்ணி எண்ணி திட்டம் போட்டு எழுதினானோ எண்ணாமலே எங்கிருந்தோ கொட்டினானோ. புண்ணியத்தால் உடன் பிறந்த புலமையானோ, அவன் செய்த புண்ணியத்தால் உடன் பிறந்த புலமையானோ. எழுத போன்ற தாய்ந்து போன்றதாகோ, தண்ணீர் தமிழ் அடங்கி நவந்தாகோ, தண்ணீர்
தமிழ் அணங்கின் தவம்தான் தசரனும் சனகனும் நோத்த நோம்போ வில் அமுதின் சுவையை கெடுத்த கொடுத்தல் வில் அமுதின் சுவையை கெடுத்த கம்பன் பாடல் விரிந்த விடம் என்றென்றும் உயர்ந்தே ஆகும். சீதா சமேத பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் பல்லாண்டு அறிந்தோள் மணிவண்ணாக செய்யோடு செவ்வியிருந்தாப்போம் கனியோடு நின்னோடு பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு கடிவாய் நின் மலமார்பினில் வாழ்ந்த உண்மையின் பல்லாண்டு கடிவா சுபவி வளர்த்துறையின் பல்லாண்டு படைப்போர் முழங்கும் அப்பாஞ்ச சக்தியும் பல்லாண்டு